ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக நீங்க கட்டப்பட்டு வர்றீங்க. நீங்க ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்படுறீங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கட்டப்படுதல், வளருதல், பெருகுதல், ஆசீர்வாதமாக இருக்குதல் அப்படின்ற காரியங்கள்லாம் வெறுமனே நம்முடைய சரீரத்திற்கு அடுத்த காரியங்களை மாத்திரம் இருக்கக்கூடாது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய பிதாவானவர் நம்முடைய ஒரு குறைவையும் நம்மை வைக்காம நமக்கு உண்ண உணவு, தங்க இடம், உடுத்தும் வஸ்திரத்தை எல்லாம் கத்தர் கொடுக்கிறார். அதனால தான் இயேசு சொல்லும் பொழுது எண்ணத்தை உண்போம் என்றும் எண்ணத்தை உடுப்போம் என்றும் இந்த சரீரத்திற்கானவைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏனென்றால் பரமபிதா இவைகளெல்லாம் உங்களுக்கு அவசியமானது என்று அறிந்து உங்கள் எல்லா தேவைகளையும் கத்தர் சந்திக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மை சரீரத்தில் ஆசீர்வதிக்கிறார் என்பது உண்மை. இதை விசுவாசிக்கிற ஆமீன் சொல்லுங்க. எனக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொடுக்கிறார், உடை கொடுக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. 23ஆம் சங்கீதத்தில் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். அப்போ நம்முடைய சரீரத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் உங்களுக்கு போஷிக்கிறார். காகங்களை போஷிக்கிறார், உங்களுக்கு போஷிப்பார். சாலமோனிலும் அழகாக ஆண்டவர் வெளியின் புஷ்பங்களை உடுத்துறார். ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகாக ஆண்டவர் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ தேவைகளை சந்திக்கிறவர் உண்மை உள்ளவர். ஆனால் நம்முடைய வளர்ச்சியும் ஆசீர்வாதமும் வெறும் சரீரத்திற்கு அடுத்தவைகளாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. என்னுடைய வார்த்தைகளை கவனித்து நீங்க நிதானிக்கணும். My blessing should not be limited only to my physical life or my literal physical body. என்னுடைய எழுத்தின் பிரகாரமான சரீரத்தோடு என்னுடைய ஆசீர்வாதம் முற்று பெறக்கூடாது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஏன் இதை ஹைலைட் பண்ண சொன்னேன் அப்படின்னா, நீங்க அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணுன்றதுக்காக தான் ஹைலைட் பண்ண சொன்னேன். இப்போ வாசிங்க பார்ப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்திருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை. அப்போ ஆசீர்வாதம்ன்றது சரீரத்திற்கு அடுத்தது மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஏன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உடம்பு மாத்திரம் இல்ல, அவனுக்குள்ளே ஆவி என்ற ஒன்று இருக்கிறது. இந்த ஆவி அப்படின்ற பகுதி, ஆவி ஆத்துமா சரீரம் சொல்றோம் பாருங்களேன். இந்த ஆவின்ற பகுதி என்ன பகுதின்னு கேட்டா, தேவனோடு நாம் உறவாடுவதற்கு தேவன் நமக்குள் சிருஷ்டித்து வைத்திருக்கிற ஒரு பகுதி. இதன் வாயிலாக தான் நம்மை உண்டாக்கின சிருஷ்டிகரோடு நம்ம தொடர்பு கொள்கிறோம், நாம் ஐக்கியப்படுகிறோம். இந்த உள்ள இருக்கிற இந்த ஆவி அப்படின்ற காரியம் அல்லது ஆவிக்குரிய பகுதி அப்படின்றது தேவனை வாஞ்சிக்குது. அது தேவனால் மாத்திரம் திருப்தி அடைய முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகள்லாம் எழுதிட்டே இருக்கணும் நீங்கள். அப்போ உங்களுக்கு அது நாளைக்கு வாசித்தாலும் உங்களுக்கு புரியும். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்ற பகுதி நம்ம வாழ்க்கையில் தேவனுக்காக ஏங்குகிறது. இன்னும் நான் தேவனை அறியணும், ஆண்டவர் எனக்கு வேணும்னு அது ஏங்குது. அது எப்படி நம்முடைய உடம்புக்கு ஆகாரம் வேணும்னு பசி வருது இல்லையா, உடம்பு ஏங்குது இல்லை. இப்போ நேரம் 6:30 மணி, 7:30 8 ஆச்சுனாலே என்ன வந்துடும்? பசி வந்துடும். சில பேருக்கு எப்பவுமே பசி வரும். சில பேருக்கு ஒரு கடை பக்கம் போனாலே பசி வந்துடும். அந்த கடையில் கேக்கு மிச்சர் எல்லாம் போடுறத பார்த்தாலே ஒரு பசி வந்துடும் இல்லையா? இன்னும் சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் மேலே ஒரு தீராத பசி இருக்கும். எல்லாரும் படுத்த பிறகு கூட எழுந்து போய் படக்குன்னு ஒரு வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டு படுக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த சோதனை நிறைய பேருக்கு உண்டு. சரீரம் சொல்லுது, சாப்பிட்டது பத்தலை, இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும், இன்னும் சாப்பிடணும், அப்படி ஒரு விருப்பம் இருக்கா இல்லையா? சரீரம் கேட்குது, கொஞ்சம் கூட சாப்பாடு கூட இப்படியே இருந்தா எப்படி அப்படின்னு கேட்குது. அது எப்படி சரீரம் பசியோடு இருக்கோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் ஒருத்தர் இருக்கார் உள்ள, அதுக்கு ஒரு பசி. அந்த பசி என்னன்னா,
கர்த்தர் எப்போ வருவார், கர்த்தரை நான் பார்க்கணும், அவரோட நான் நெருங்கணும். இதை தான் நீங்கள் 42ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களில் படிக்க முடியும். இந்த ஆவிக்குரிய பசியை பற்றி எங்க எழுதியிருக்கு பாருங்க. 42ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை பாருங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கு? ஆமா, அந்த உள்ள அப்படி ஏங்குதான். எனக்கு ரொம்ப தாகம் எடுக்குது, எனக்கு தேவன் மேல ஒரு தாகம் இருக்கு, தேவன் மேல ஒரு வாஞ்சை. எப்படி மான் தண்ணீருக்காக கதறுமோ அல்லது தவிக்குமோ, அத போல ஒரு தவிப்பு நம்ம எல்லாருடைய உள்ளத்திலே இருக்கு. தேவனை பார்க்கணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும், தேவனண்டை சேரணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் நான் பேசுறது எல்லாரும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈஸியாக விளங்கும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய மாளிகையா நம்ம கட்டப்படுறதுக்கு நமக்கு ஞானம் வேணும். உள்ள ஒரு ஏக்கம் இருக்கு. ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு உள்ள ஏக்கம் இருந்தாலும், நமக்கு இருக்கிற இந்த மாம்சம் இருக்கு பாருங்க, அது இந்த ஏக்கத்துக்கு விரோதமாக தான் போராடுது. அது இப்படி தேவன் மேல ஏக்கமா திரும்புறதுக்கு நம்மளை விடாது. இதை தான் ரோமருக்கு எழுதின நிருபம். இப்போ வாங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த போராட்டத்தை பற்றி பேசுறாரு. இது வரைக்கும் என்ன பேசிட்டு வந்தேன் சொல்லுங்க? நம்ம என்ன கட்டணும்? ஆவிக்குரிய மாளிகையாக நம்ம கட்டப்படணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யப்படணும்? ஓகே, கட்டப்படணும். அது நம்ம முதல்ல கவனிச்சோம். ரெண்டாவது, தேவன் நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது என்ன பேசுனேன்? நமக்குள்ள எல்லாருக்குள்ள என்ன இருக்கு? ஒரு தாகம். சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நீ என்ன டீச்சர் மாதிரி தான் எங்களை பார்க்கணும். என்ன, எனக்கு டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் கேட்க நீங்கள் பதில் சொல்லிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு மனசில் பதியும். ஏ ஃபார் மொத்த சர்ச்சும் ஸ்கூலுக்கு கத்தும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்னோட பேசிகிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே அமைதியாக ரொம்ப உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்கான ஸ்டூடெண்ட்டாக இருக்க மாட்டீங்க, மக்காயிருவீங்க, ஃபெயில் ஆயிடுவீங்க. நீங்கள் என் கூட அப்படியே கத்திக்கிட்டே வரணும். நான் சொல்ல என்ன பண்ணணும்? சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? நீங்கள் அல்லேலூயாலாம் சொல்ல வேணாம். நீங்கள் நான் சொல்கிறதையே திரும்ப திரும்ப சொல்லுங்கள், அது மனசில் பதியும். அல்லேலூயா. முதல்ல இருந்து வருவோம். முதல்ல என்ன படித்தோம்? இல்லை, முதல்ல என்ன படித்தோம்? புத்தியுள்ள மனைவி, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை. அப்போ வீடு கட்டப்படணும். வீடுல என்ன வீடு? ரெண்டு கணிக்கு போகிற வீடு. மூணாவது வீடு என்ன வீடு? அது ஆவிக்குரிய மாளிகை. ஆவிக்குரிய மாளிகையா நீங்கள் கட்டப்பட்டு வர்றீங்க. சத்தமாக சொல்லுங்க, என்ன மாளிகை இது? வெரி குட். நிறைய பேர் நல்ல ஸ்டூடெண்ட் ஆகிட்டீங்க. இன்னும் சில பேர் இன்னும் வரமாட்டேங்கிறீங்க. சேர்ந்து சொல்லுங்க, ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். ஓகே, இந்த ஆவிக்குரிய மாளிகையில கட்டப்படுவதற்கு கர்த்தர் நம்மை எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கிறார்? வெரி குட். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை, சத்தமா சொல்லுங்க, என்ன ஆசீர்வாதங்களால்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சரி, இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, நமக்குள்ள என்ன இருக்கு? வெரி குட். என்ன தாகம் இருக்கு? தேவன் மேல் தாகம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன தாகம்? ஆமா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கர்த்தர் மேல் ஒரு தாகத்தோடு இருக்கு, வாஞ்சையா இருக்கு, இல்லையா? இப்படி ஒரு தாகம். இப்ப இந்த தாகம் உள்ள இருந்தாலும் உள்ள என்ன இருக்கு? ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. அந்த போராட்டம் நம்மளை தாகமா இருக்க விட மாட்டேங்குது. நீ எதுக்கு தேவன் மேல தாகமா இருக்கிற? கர்த்தரே சும்மா பார்த்துட்டு இருக்க, என்ன முதலுக்கு எனக்கு முதல்ல சாப்பாடு கொடு அப்படின்னு உள்ள ஒரு போராட்டம் எழும்புது. இதை நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இப்போ உங்களுக்கு புரியும். அவர் சொல்லுகிறார் பாருங்க, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறதோ, நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்குரியவனாக இருக்கிறேன். ஆவிக்குரிய பிரகாரமாக அது இருந்தாலும் நான் மாம்சத்திற்குரியவனாக இருக்கிறேன். இப்போ வாசிங்க 15ஆம் வசனம் வாசிங்க. எப்படி எனில், சத்தமா வாசிங்களா எல்லாரும், எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். அதாவது என்னன்னா, அவர் என்ன பேசுறாருன்னா, இங்க பாருங்க, எனக்கு சில காரியம்லாம் செய்ய பிடிக்கல, ஆனா அதை தாங்க செய்கிறேன்.
தாகம் வந்து தேவன் மேல் இருக்கு, அவருடைய கற்பனைகள் மேல் எனக்கு வாஞ்செல்லாம் இருக்கு. எனக்கு ஆண்டவரோட நெருங்கணும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை இருக்கு. ஆசை இருந்தா கூட அது செய்ய முடியலை. ஏன்னா உள்ள ஒண்ணு என்ன பண்ணுதுன்னா அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, நீ ஆண்டவர்கிட்டலாம் எதுக்கு போற, நீ எதுக்கு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ஃபோக்கஸ் பண்ற, நீ வந்து மாம்சத்திற்கு அடுத்த காரியங்கள், சரீரத்திற்கு அடுத்த காரியங்கள், உலகத்திற்கு அடுத்த காரியங்கள்ல நீ கவனம் செலுத்துன்னு அது இழுக்குது உள்ள. இந்த போராட்டத்தை இயேசு தன் வாழ்க்கையில சந்தித்ததாக நாம் வாசிக்க முடியும். வாசிங்க இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 4:2. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு என்ன உண்டாயிடுச்சு? அப்ப 40 நாள் ஆவிக்குரிய காரியத்தில் அவர் முழுசும் ஈடுபட்டிருக்கார். அப்பம் புசியாம தண்ணி குடியாம அவர் வந்து அப்படியே உபவாசம் கடுமையா எடுக்கிறார். ஆனா சரீரம் என்ன செய்யுது? இப்போ பசி எடுக்குது, அது நேச்சுரல். ஆனா பாருங்க, நீங்க 3ஆம் வசனம் வருவீர்களானா, சோதனைக்காரன் இப்ப அவர்கிட்ட வந்து அவருக்கு மாம்சத்தில் எடுத்த பசிய அவன் எப்படி பயன்படுத்துறான் பாருங்க. அப்பொழுது சோதனைக்காரன் பிசாசு, வாசிங்க இப்ப எல்லாரும். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் என்ன செய்யணும்? அப்ப இவருக்கு இருக்கிற பசிக்கு கரெக்டா என்ன பண்றான்னா, கல்லுகளை அப்பங்களா மாற்றிருங்கன்றான். உடனே இயேசு என்ன செய்கிறார் பாருங்க. இப்ப 4ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கு. அவர் என்ன சொல்ல வந்தார்னா, இங்க பார்ப்பா, நான் வந்து சரீர பசிக்காக என் வயிற்றை நான் நிரப்புறதுனால எனக்கு திருப்தி எல்லாம் வந்துடும் நினைச்சிடாத. இதை விட ஒரு பெரிய தாகம் எனக்கு இருக்கு, இதை விட ஒரு பெரிய பசி இருக்கு. அந்த பசி வந்து ஆவிக்குரிய பசி. இந்த ஆவிக்குரிய பசிய நான் கல்லை வந்து அப்பத்தினால அப்பமா மாற்றுறதுனால திருப்தி ஆக்க முடியாது. வசனம் சாப்பிட்டாதான் அது திருப்தி ஆகும். பிழைக்கிறது, உயிரோடு இருக்கிறதுன்றது வெறும் தோசை சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டு அல்லது நம்ம வச்சிருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு மட்டும் பிழைச்சிடலாம் நினைச்சிடாது. இதோட சேர்த்து இன்னொன்று பிழைக்க வேண்டியது, உயிரோடு இருக்க வேண்டியது ஒன்று இருக்கு. அது என்னது? அது சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப 2 உயிரோடு இருக்கணும். ஒன்று என்னது? சரீரமும் உயிரோடு இருக்கணும். ஆனா நமக்குள்ள இன்னொன்று என்ன இருக்கு? நம்ம வெறும் மாம்ச மாளிகை இல்லை, ஆவிக்குரிய மாளிகை. ஆவிக்குரிய கற்களாய் நாம் கட்டப்பட்டு வர்றோம். அது உள்ளந்து ஏங்குது, எனக்கு கொடு எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு கேட்குது. அப்ப ஸ்பிரிச்சுவலா நாம வந்து ஃபீட் பண்ணல அப்படின்னா உள்ளான மனுஷன் செத்து போயிடுவான். ஆவிக்குரிய வாழ்க்கை வாடி போகும். ஆனா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம வந்து சாப்பாடு போடும்போது இந்த சரீரம் என்ன பண்ணுன்னா, நீ என்ன அங்கேயே கவனிச்சுட்டு இருக்க, எனக்கு சாப்பாடு போடு. ஒரு வீட்டில் ஒரு நாயும் பூனையும் வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அல்லது 2 பூனை வளர்த்தா கூட தெரியும். ஒரு பூனைக்கு பால் ஊற்றினா அடுத்த பூனை என்ன பண்ணும்? சண்டைக்கு வரும். அவனுக்கு மட்டும் கொடுக்குற, எனக்கு கொடு. அது சில சீனியர் ஜூனியர்லாம் வர இருக்கும், அதுக்குள்ளேயே அடிச்சுக்கிடும். அடிச்சுக்கிட்டு என்ன சொல்லணும்னா, எனக்கு முதல்ல கொடு அப்படின்னு. இதே போல தான் சரீரமும் ஆவி என்ன செய்யும்? ஒரே சண்டை தான், விடாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சர்ச்சு, எப்போ பார்த்தாலும் ஜபம்னு ஓடுற நீ வந்து வீட்டில் உட்காரு, நீ கொஞ்சம் மாம்சத்திற்குரிய காரியங்களை பாரு, நீ கொஞ்சம் ஒரு நாள் சினிமா பாரு, ஒரு நாள் சீரியல் பாரு, ஒரு நாள் இப்படி போய் சுற்றிட்டு வா, இப்படி இரு, இதெல்லாம் உலகத்தை அனுபவின்னு மாம்சம் அப்படியே ஏங்கும் அப்படியே. ஆனால் இதெல்லாம் ஏங்கிட்டு நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் திருப்பி ஆவி சொல்லும், இதெல்லாம் நல்லதா, இதெல்லாம் சரியா, போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணு, போய் வேதத்தை எடுத்து வாசி, ஒரு பிரசங்கத்தை கேளு, ஞாயிற்றுக்கிழமை போய் சர்ச்சில் உட்காரு அப்படின்னு சொல்லி உள்ள என்ன பண்ணும்? ஆவி அப்படியே தள்ளும், அது ஏங்கும், அது தாகிக்கும். நீ வந்து சும்மா கண்ணை மட்டும் நிறச்சிட்டு காதை நிறச்சிட்டு நீ வந்து உணர்ச்சிகளை நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படி வச்சிருக்கியே, வறண்டு போயிருக்கே, நீ அதுக்கு சாப்பாடு போடுன்னு உள்ள இருக்கிறது கேட்கும். அதுதான் தாவீது சொல்றார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சியா இருக்கிறது. வாஞ்சியா இருக்கு. நான் நிச்சயமா நம்புறேன், கவனிங்க, எல்லாரும் கவனிங்க.
ஆலயத்துக்கு வர்றது கூட ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டா, உள்ள இருக்க தாகம் தான். அது ஆம்னு ஆமோதிக்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்க. உள்ள ஒரு தாகம் இருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே எத்தனை வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு எதுக்கு ஆலயத்தில் வந்து உட்காரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, உள்ள போயிட்டு வந்தால் தான் நல்லா இருக்குங்க. அந்த வசனத்தை கேட்டால் தான் ஒரு பெரிய திருப்தி இருக்கு. சங்கீதக்காரன் சொல்லுவார், ஆகாமிய கூடாரங்களில் இருக்கும் 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் இருக்கும் ஒரே நாள் நல்லதுன்னு சொல்றாரு. ஏன்னா அங்கே போகும்போது தான் ஒரு திருப்தி கிடைக்குது, ஒரு திருப்தி கிடைக்குது. இப்போ சில பேர் எனக்கு தெரியும், இங்கே ஆலயத்துக்கு வர்றவங்கலாம் நீங்கள் பக்கத்துல இருந்துலாம் வரல, எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றீங்க. சில பேர் இந்த பக்கம் மயிலாப்பூர்லேருந்து வர்றீங்க 5 மணி சர்வீஸ்க்கு, இந்த பக்கம் கும்முடி பூண்டி தாண்டி வர்றீங்க, இந்த பக்கம் ஈசிஆர் ரோட்லேருந்து வர்றீங்க, அங்கே மகாபலிபுரம் பக்கத்துலேருந்து காலைல 5 மணி சர்வீஸ்க்கு வீட்டிலேருந்து 3:30 மணிக்கு கிளம்பி வர்றாங்க. இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர் தாண்டிலேருந்து வர்றாங்க, இன்னும் கல்பாக்கத்துலேருந்து வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க 2 மணிக்கு பஸ் ஏறுறோன்றாங்க, மார்னிங் 2 o'clock பஸ் ஏறுறாங்க. இவ்வளவு ஆயத்தமாக காலையிலே எழுந்து எதுக்கு சர்ச்சுக்கு வர்றாங்க அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு தாகம்தான். இந்த வேத வசனத்தை கேட்டு அப்படி சாப்பிட்ட உடனே எப்படி இருக்கு, ஒரு திருப்தி, ஒரு பெரிய சந்தோஷம். அது உங்களுக்கு வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. நான் சொல்றது உண்மைன்றவங்க ஹல்லேலூயா. ஒரு பெரிய திருப்தி அந்த வசனம் கேட்கும் போது. கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், என்ன என்னுடைய ஆத்துமாவில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறைவு வந்துருச்சுன்னு உடனே வெளியே போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக போகிறேன். இந்த ட்ராவல் பண்ணுற கஷ்டம்லாம் பெருசாக தெரியல, காலையே எழுந்ததெல்லாம் பெரிய கஷ்டமாக தெரியல, அங்கே வந்த பிறகு அவ்வளோ நிறைவாக இருக்கு பாஸ்டர். இந்த வசனம் கேட்ட உடனே உள்ளே இருக்கிற ஆவி சொல்லுது, நீ நல்லா சாப்பிட்ட, இன்னைக்கு நீனு நல்ல பிரியாணி சாப்பிட்ட அப்படின்னு உள்ள சொல்லும். சில பேருக்கு சொல்லும், ஐயோ சாப்பாடு போடுற நேரம் நீ தூங்கிட்டியே அப்படின்னு சொல்லும் சில பேருக்கு. அதுக்கு சில பேர் வீட்டுக்கு போய்ட்டு, ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது, தூங்கிட்டோம், சரி நம்ம என்ன பண்ணலாம், திரும்பி வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு முறை கேட்போம் அப்படின்னு உட்காந்து கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர், பாஸ்டர் நிறைய வெரைட்டி கொடுத்தாரு பாஸ்டர், நிறைய வெரைட்டி, எதை சாப்பிட்றேனே தெரியல, அதனால நான் நிறைய எடுக்க முடியல, அதனால வீட்டுக்கு போயிட்டு திருப்பி இன்னொரு முறை கேட்டு என்ன பண்ணுறேன், அந்த குறிப்பெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் எழுதி எல்லாம் செட்டரைட் பண்ணி எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், உள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் ஏங்குறான், இன்னும் சாப்பிடு இன்னும் சாப்பிடு இன்னும் சாப்பிடு, போதாது போதாது, நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நிரப்பப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனா நீங்க இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சாப்பாடு போட மாம்சம் என்ன பண்ண தெரியுமா, பிசாசு மாம்சத்தை நமக்கு விரோதமா தூண்டி விட்டு என்ன செய்வானா, போதும் போதும் போதும், ரொம்ப ஜெபம் பண்ணாத, ரொம்ப பைபிள் படிக்காத, ரொம்ப சர்ச்சுக்கு போகாத, நீ எதுக்கு 4 வாரமும் சர்ச்சுக்கு போற, 1 வாரம் போனா போதாதா, மாசத்துல 1 நாள் போ, 1% கேட்டா போதும் அப்படின்வான். சர்ச்சுக்கு சண்டே மட்டும் போனா போதும், சும்மா ஜெபத்துக்கெல்லாம் ஓடாத. பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார், அங்கே 365 days ப்ரேயர்னுவார், ஒரு நாளைக்கு 3 வேளை வர்ஷிப் பண்ணுவார், அதெல்லாம் சும்மா சும்மா போகாத, போதும் ரொம்ப திகட்டிற போது அப்படின்னு. அது உள்ள என்ன பண்ணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடாமல் அது என்ன பண்ணும், அப்படியே பின்னாடி இழுக்கும். ஆனால் அதே இது மாம்சத்தின் காரியங்களை செய்யறதுக்கு எவ்வளோ வேணா தூண்டி விடும். 20 நாள் வெக்கேஷன் போனா கூட ஒன்றுமே மனசுக்கு சங்கடமே வராது. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தூங்கினா கூட மனசாட்சி ஒன்றுமே செய்யாது, நல்லா தூங்குன்னு சொல்லும். என்ன 4 மணி நேரம் தொடர்ந்து படம் பார்த்தாலும் ஒன்றுமே பண்ணாது, பாரு 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 நம்மளை தூண்டி விடும். எல்லா அக்கிரமத்தையும் செய்யும் போது கூட ஒரு மனசாட்சி பாதிக்கப்படாது. ஏன்னா நீ வாரு, இந்த மாம்சத்தை பாரு, மாம்சத்தை பாரு, மாம்சத்தை கேளு, மாம்சத்தை அனுபவி அப்படின்னு அது தூண்டும். ஆவிக்குரிய காரியங்களில் போன உடனே பிடிச்சி இழுக்கும். இந்த போராட்டத்தை நிறைய பேர் தங்கள் அனுதின வாழ்க்கையில் பார்க்குறாங்க. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக என்ன செய்கிறது, போர் செய்கிறது. ஒரு பெரிய வார் இதில் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, நான் அடுத்த 2 பகுதி வச்சுருக்கேன், முடிக்க முடியும்னு எதிர்பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும் போது
3 காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தை தடை செய்ய முடியும். எழுதுங்க. 3 things that hinder spiritual growth. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கும் 3 காரியங்கள். ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கும் 3 காரியங்கள் அநேகம் இருக்கலாம். ஆனால் நான் எதிலிருந்து எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் குறித்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்களை குறித்து கொள்ளுங்க. இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுலும் ஃபீலிக்ஸ் அப்படின்ற தேசாதிபதியும் சந்தித்து கொண்ட இந்த சந்தர்ப்பத்தில் ஃபீலிக்ஸ்குள்ள ஒரு ஆவிக்குரிய போஜனத்தை, ஆவிக்குரிய அனுபவத்தை அவன் நேரடியாக அவன் பார்த்தும் அவனால் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தன்னை விட்டு கொடுக்க முடியாம அவனுக்குள்ள இருந்த 3 போராட்டங்களை உங்களுக்கு காண்பிக்க போறேன். இது ஃபீலிக்ஸ் அப்படின்ற தேசாதிபதிக்கு மாத்திரம் இல்லை, இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த போராட்டம் உண்டு. நான் சொன்னது இது வரைக்கும் விளங்குச்சுன்னு சொல்றேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. யாரை பற்றி சொன்னேன்? வெரி குட். ஃபீலிக்ஸ்குள்ள என்ன இருந்தது? என்ன போராட்டம்? ஒரு ஆவிக்குரிய போராட்டம். அதாவது பவுல் பிரசங்கம் பண்றாரு, ஆவிக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்துறாரு, ஆனால் இவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதை தடுக்கிற காரியங்கள் அவருக்குள்ள எழும்புது. அதை 3 நான் சுட்டி காட்டுறேன். இந்த 3 போராட்டங்களை குறித்து நமக்கு எச்சரிப்பாருங்க. இது நமக்கும் வரும். முதல் போராட்டம் உங்களுக்கு காண்பிக்கட்டுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 24லேருந்து 25. இனிமே கொஞ்சம் வேகமாக போவேன். ட்ரெயின் கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கும், அதனால் நீங்கள் வேகமாக என்னோட கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வரணும், சரிங்களா? 24, 25 பாருங்க. சில நாளைக்கு பின்பு ஃபீலிக்ஸ் யூத ஸ்திரீ ஆகிய தன் மனைவி துர்சில்லாளுடனே வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். எதை சொல்ல கேட்டான்? சத்தமா சொல்லணும் எல்லாரும். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து சொல்ல கேட்டான். சரி, இப்போ 25ஆம் வசனம் சப்ஜெக்ட் எடுக்கிறார் பாருங்க. பவுல் என்ன சப்ஜெக்ட் பேசினார் பாருங்க. இந்த பவுல் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசும்போது அப்போ 3 காரியம் பேசினார். என்ன பேசினாரு? நீதி, இச்சையடக்கம், இனி வரும் நியாய தீர்ப்பு. இந்த சப்ஜெக்ட் எடுத்து அவர் பேசி கொண்டிருக்கும் போது இப்போ வாசிங்க என்ன போட்டிருக்காங்க. ஃபெலிக்ஸ்க்கு என்ன வந்தது? பயம் அடைந்து இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமாகும் போது உன்னை நான் எழுதுங்க. நம்பர் 1, முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வளர்க்கிறதற்கு தடையாக நிற்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? மாமிசத்தில் ஏற்படும் பயம். எழுதுங்க. ஃபியர் ஆஃப் த ஃப்ளஷ். மாமிசத்தில் ஏற்படும் பயம் அல்லது மாமிச பயம்னு சொல்லலாம். மாம்சத்தின் பயம். இந்த பயம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரவோ முன்னேறவோ நாம பெருகவோ நம்முடைய ஆவிக்குரிய வீடு கட்டப்படாம இருக்கிறதுக்கு தடைக்கல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா மாம்சத்திலிருந்து எழும்புகிற ஒரு பயம். பயம் ஃபெலிக்ஸ்குள்ள அந்த பயம் உண்டாயிடுச்சு. அந்த பயம் வந்த உடனே போதும் 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 போதும், இதுக்கு மேல வேணாங்க, போதுங்க போதும், இதுக்கு மேல நான் கேட்க விரும்பல, நான் இன்னொரு முறை கேட்கிறேன், இப்ப வேணாம் அப்படின்னு பாதியில எழுந்துட்டாங்க. பாதியில் நிறுத்திட்டான் பிரசங்கத்தை. இன்னைக்கு நிறைய பேர் இப்போ இங்க கூட பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு பயம் வரும். இதெல்லாம் செய்ய முடியுமா? இதெல்லாம் நம்மளால நிறைவேற்ற முடியுமா? இதெல்லாம் நம்ம கீழ்ப்படிய முடியுமா? இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு ஒரு பயம் வரும். ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஃபெலிக்ஸ் மாதிரி என்ன நிறுத்த முடியாது உங்களால. ஃபெலிக்ஸ் கவர்னரா இருந்தார் பாருங்க. இவர் தனியா பிரசங்கம் பண்ண உடனே போதும் போதும் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க என்னன்னா இத்தனை பேர் கேட்டுட்டு இருக்காங்க, இப்படி பாஸ்டர் நிறுத்துறது பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம காதை அடைச்சிக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் ஆகிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம சில பேர் பாருங்க பிரசங்கம் கேட்டுருக்குமா டக்குன்னு மொபைல் பார்ப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா யூ ஆர் ஆக்சுவலி அஃப்ரைட் டு ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்கிறத ஏற்றுக்கொள்ற உங்களுக்கு பயம் வரும்போது நீங்க போனை பார்ப்பீங்க. இது நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இதை நீங்க எனக்கு எதிர்த்து நீங்க வேற கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் சோ அஃப்ரைட் டு ஹியர் த வேர்ட் ஆஃப் காட் கண்டினியூலி. கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க உங்களுக்கு பயம் இருக்கிறதுனால உங்களுடைய கவனத்தை வேற எங்க திருப்பிட்டு நீங்க அதை தவிர்க்க முயற்சி செய்றீங்க. இது ஃபெலிக்ஸ்குள்ளே வந்தது, இந்த பயம்.
இனஃப் இனஃப் இனஃப், போதும் போதும் போதும், ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிற மாதிரி இருக்குது, நமக்கே நேராக பேசுகிற மாதிரி இருக்குது, இது குத்துற மாதிரி இருக்குது, இது நம்மளை கண்டிக்கிற மாதிரி இருக்குது, இது உணர்த்துற மாதிரி இருக்குது, இது நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி இருக்குது. போதும் போதும் போதும், ஐயோ இதுக்கு மேலே கேட்டால் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, எனக்கு இது எப்படி இருக்குமோ தெரியலையே. பயம் பயம் அடைந்து தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக தேவன் கொடுத்து கொண்டிருந்த சத்தியங்களை நிறுத்தி போட்டான். அப்படியே இந்த பயத்தை பற்றி நீங்க படிப்பீங்கன்னா பைபிள்ல இந்த மாதிரி பயந்து போயே கர்த்தருடைய வசனத்தை கேட்காம அல்லது தடுத்து நிறுத்தின அல்லது தங்களையே அடைத்து கொண்ட மனிதர்களை பற்றி வேதத்தில் படிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31 32. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31 32 பாருங்க. மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றும் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். இயேசு தன்னுடைய முடிவை பற்றி பேசுறார். 32ஆம் வசனம், அவர்களோ, எல்லாரும் வாசிங்க இப்போ, அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் என்ன செய்தாங்க? பயந்தார்கள். கொடுக்கப்பட்ட வசனத்துல இவங்க தெளிவடையாம பாதியில நின்று போனது காரணம் பயம். என்ன கேட்கறது? இதை கேட்டு இதன் வருகிற விளக்கம் நம்ம லைஃபை தொடும்போது நம்மளை ஏதாவது பாதிப்பு உண்டாக்குமா? நமக்கு வருகிற பிரச்சனைகளை நம்ம தெரிந்து கொண்டு இன்னும் பயம் உண்டாயிடுமா? பயந்துட்டு அப்படி நிறுத்திட்டாங்களாம், கேட்கவே இல்லையா, கேள்விகளை கேட்க. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேறாதபடிக்கு நம்மை தடை செய்ய பிசாசு பயன்படுத்துகிற முதல் ஆயுதம் பயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுக்கவில்லை? சத்தமா சொல்லுங்க. பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனம் கேட்கும்போது ரொம்ப பயப்படுறீங்களா? உடனே அதை கடிஞ்சுக்கணும், கடிஞ்சு சொல்லணும். கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுப்பாரானால் அதை நிறைவேற்றவும் கர்த்தர் எனக்கு பலன் தருவார். சொல்லுங்க சத்தமா, என்ன செய்வார்? பலன் தருவார். கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துறாரா, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரா, அதை செய்யறதுக்கான பலன் தருவார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் வரும்போது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும்போது, பயம் எழும்போது நீங்கள் சொல்லுங்கள், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு ஆண்டவர் போதிக்கிறார் என்றால் அந்த போதித்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றும் எனக்கு பலன் தருவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்குள்ள நிலைமையில் நீங்கள் விசுவாசம் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துவார். உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அதனால கர்த்தர் ஒரு வசனம் பேசுறாரு, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு, நீங்க பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, அதுக்கு பதிலாக தைரியம் கொள்ளுங்க. கர்த்தர் வெளிப்படுத்திட்டார்னா அதை செய்யறதுக்கு எனக்கு பலன் தருவார், எனக்கு கிருபை தருவார், நிச்சயமா என்னை பலப்படுத்தி கர்த்தர் நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடிடுவோமா? முதல் பாடல் நம்பர் 1 கொடுங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு கூட. சேர்ந்து பாடுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கரங்களை தட்டி, இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு, ஆமென், இயேசு என்னோடு. ஹல்லேலூயா. அப்போ வசனம் கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் போது பயம் வரும். ஆனா பயத்தை நம்ம என்ன பண்ணணும்?
எதிர்த்து போராடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசிட்டாருன்னா அதுக்கு செய்யறதுக்கு என்ன தருவாரு? பலன் தருவார். ஹல்லேலூயா. சரி, அப்ப முதல்ல சந்திக்கிற எதிர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பயம். ரெண்டாவது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும்னு அவன் முன்னேறும் போது அவனுக்கு வர்ற ரெண்டாவது பிரச்சனை, அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. ஃபேலிக்ஸுக்கு வந்த பிரச்சனை உங்களுக்கு காண்பிக்கிறேன் திரும்ப. அப்போஸ்தலர் நடபடிகள் 24:26. மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். அதி நிமித்தம் அவன் அநேகம் தரம் அவனை அழைத்து அவனுடனே. பாத்தீங்களா பிரச்சனை என்னன்னு? ரெண்டாவது எழுதுங்க. The fondness for fortune is usually an impediment for growth in spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாய் நிற்கக்கூடிய இரண்டாவது பெரிய தடை என்னன்னா, செல்வத்தின் மேல் அல்லது பணத்தின் மேல் உண்டாகும் பற்று, ஆசை. இங்க ஃபெலிக்ஸ் நல்லத வசனம் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா வசனம் தொடர்ந்து அவன் வாழ்க்கையில செயல்பட முடியாம, நல்லா எல்லாரும் கவனிக்கணும், முக்கியமான வார்த்தை இது, செயல்பட முடியாம தடுத்து போட்டது பயம். பயம். ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா பணம். இந்த பண ஆசை இருக்கு பாருங்க, எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இதை சிலர் இச்சித்து தங்கள் விசுவாச கப்பல் என்ன பண்ணிட்டாங்க? சேதப்படுத்திட்டாங்க. எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்தாங்க? விசுவாசிகள் எல்லாரும் தயவுசெய்து நான் சொல்ற வார்த்தையை என்னை கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாம நம்மளை தடை பண்ற ரெண்டாவது பெரிய தடை பணத்தின் மேல், பொருளின் மேல், உலக காரியங்கள் மேல் நமக்கு உண்டாகிற ஒரு பற்று, ஒரு பாசம். இந்த வசனத்தை நம்ம செய்துட்டோம்னா நம்மளை விட்டு பணம் போயிடுமோ, பொருள் நம்மளை விட்டு போயிடுமோ, உலகத்திலிருந்து நம்ம கொஞ்சம் விடுபட்டுருவோமோ, வருமானம் குறைஞ்சு போயிடுமோ, இந்த ஒரு பயம் இருக்கு பாருங்க, அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேற விடாமல் தடை செய்யும். கற்பாறையின் மேல் விழுந்த விதையை பற்றி இயேசு சொல்லும்போது சொல்லுகிறாரு, அந்த விதை அதுல இருந்து கொஞ்சம் மண்ணை வச்சுட்டு உடனே சந்தோஷமா எழுந்து அது முளைச்சிருச்சு. ஆனா உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அந்த வசனம் முன்னேற விடாம என்ன பண்ணிருச்சு? தடுத்துருச்சு. அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கான்னு கேட்டா இருக்கு, இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், அங்கே ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவிடத்திலே நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டானா. என்ன செய்யணும் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அவனுக்குள்ள இருந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துறான். என்ன ஏக்கம் சொன்னேன்? ஒவ்வொரு மனுஷங்களும் என்ன ஏக்கம் இருக்கு? ஆவிக்குரிய ஒரு தாகம் இருக்கு இல்லையா? ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறது என் ஆத்துமா. அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தில் அவன் கேட்கிறான், நான் நித்திய ஜீவனுக்கு போகணும், எனக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. என்ன உடனே இயேசு சொல்றாரு, கற்பனைகள் எல்லாம் கை கொள்ற. சின்ன வயதுல இருந்து கை கொண்டுட்டேன். உடனே இயேசு சொன்னாரு, அப்படின்னா 21ஆம் வசனம், நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா, அப்பொழுது பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டாயிருக்கும், பொக்கிஷம் உண்டாயிருக்கும்னு சொன்ன உடனே 22ஆம் வசனத்துல பாருங்க, அங்க காரியம் பாருங்க. வாசிங்க, இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கம் அடைந்து, ஏன்பா போயிட்ட அப்படின்னு கேட்டா, நிறைய பணம் வச்சிருக்கேன், இதெல்லாம் ஆண்டவர் வார்த்தைப்படி நம்ம கேட்டு நடந்தா எல்லாம் போயிடுமோ, எல்லாம் இழந்துருவேனோ, அதனால அப்படியே பின்வாங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல பணமும் பொருளும் உலக காரியங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விடாம பெரிய தடைக்கெல்லாம் இருக்குன்றது உண்மை. இது உண்மை. ஒரு லெவலுக்கு மேல அவங்களால போக முடியாது. ஒரு லெவலுக்கு மேல வந்த உடனே வசனத்தை கேட்டுட்டே இருப்பாங்க. வளர்ற டைம்ல ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்த உடனே இது எல்லாத்தையும் செய்தோம்னா நாம இப்போ வச்சிருக்கிற ட்ரெஜெக்டரியை மெயின்டைன் பண்ண முடியாது. நாம இப்போ ஏறு முகத்தில் இருந்துட்டு இருக்கோம், அப்படியே சம்பாரிச்சு மேல வந்துட்டு இருக்கோம்.
இந்த இடத்து வரைக்கும் என்னால் வசனம் கேட்க முடியும். ஆனால் வசனம் வளர 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 இதை கேட்டேன்னா என்னால் உலக பிரகாரமாக மேலே போக முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் எதை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை லெவல் இது போதும், என் உலக பிரகாரமான வாழ்க்கை இன்னும் மேலே போட்டோன்னு மேலே போயிடுறாங்க. இந்த மனுஷனுக்குள்ள ஏக்கம் இருந்தது, நித்திய ஜீவன் வேணும். ஆனால் வசனம் கேட்கும்போது ரொம்ப துக்கமாயிட்டான், ரொம்ப துக்கமாயிடும். வேதம் சொல்லுது, அந்த கேள்வியோடு அப்படியே திரும்பி போயிட்டான். He couldn't go forward. அந்த ஏக்கம் இருந்துச்சு, அந்த ஏக்கத்தை நிறைவேற்ற முடியலை. ஏனென்றால் உள்ள ஒரு பெரிய தடை. இதில் ரொம்ப நம்ம எச்சரிப்பாக இருக்கணும். பண ஆசை, பொருளாசை குறித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஃபெலிக்ஸ் இயேசுவை குறித்த விசுவாசத்தை பற்றி அறிந்து கொண்டு கூப்பிட்டாங்க, பிரசங்கம் பண்ணிட்டாரு. பிரசங்கம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஆனால் அவன் பயந்துட்டான் முதல்ல. ரெண்டாவது, பிரசங்கத்தை கேட்டு முடிச்சவன் அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சான், இந்த கைதியை வச்சு நம்ம எதாவது சம்பாதிக்கலாமா, லஞ்சம் கொடுத்தா நம்ம ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் பணத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டான். நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய விசுவாசம், எல்லாரும் கவனிங்க தயவுசெய்து, எல்லாரும் பாருங்க. நிறைய விசுவாசிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. சர்ச்சுக்கு வந்துடுறாங்க, காலையில் கிளம்பி வசனம் கேட்குறாங்க, நோட்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் பிரசங்கம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்குள்ள என்ன ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் கொடுப்பாரா, நான் உள்ள வந்ததை விட நான் வெளியே போகும்போது இன்னும் நான் செழிப்பா இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன், உலக லெவல்ல நான் இன்னும் பெரியவனா வருவேன்ற மாதிரி ஏதாவது வாக்குத்தத்தம் ஆலோசனை நீ கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்றாங்க. கிடைச்சா சந்தோஷமா போவாங்க, கிடைக்கலன்னா ரொம்ப துக்கமா போயிடுவாங்க. 1 hour உட்காந்து என்ன பிரயோஜனம்? வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னங்க? நீ இதை வாங்குவாய், இதை கட்டுவாய், எழுப்புவாய், நாட்டுவாய், கனி சாப்பிடுவாய், புசிப்பாய், எழும்புவாய், உடுத்துவாய், இப்படிலாம் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும், குதூகலமாக இருக்கும், ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இவர் என்ன ஒரே ஸ்பிரிச்சுவல்னே போயிட்டே இருக்காரு. பாதியிலே டைரி மூடிடும், போதும் போ, என்ன இதே தான், இதே ஆவிக்குரிய வாழ்க்கை, என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை. அவங்களுக்கு பாதியிலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த டைரியில் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாதி தான் இருக்கும், அதுக்கு மேலே எல்லாம் பிளாங்க் தான். அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும், பின்னாடி ரிவர்ஸில் போயிடுவாங்க. போதுங்க, சும்மா ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜபம், போதும். ஏதாவது நல்ல ஒரு உற்சாகமாக ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன வாக்கு தத்தம்? நீ கோடா கோடியாய் பெருகுவா, அல்லேலூயா. உடனே தூங்குற நாள்லாம் எழுந்திருவாங்க, பிரம்மடன் எல்லாம் எழுந்துச்சு ஒரே கை தட்டி ஆரவாரமாக ஆர்ப்பாட்டமாயிரும். ஏன் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும்னு நம்ம நினைக்கும் போது நம்மை தடை பண்றது என்னது? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஃபெலிக்ஸ் கேட்கறதுக்கு வந்துட்டான், ஆனா பிரசங்கத்துக்கு பாதியில கூட அவனால் சர்வைவ் பண்ண முடியல. ஏன்னா ஏதாவது கொடுக்க மாட்டானா? இன்னொரு காரியம், 3வது காரியம் எழுதுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 24:27 பாருங்க. 24:27. 2 வருஷம் சென்ற பின்பு ஃபெலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது ஃபெலிக்ஸ், வாசிங்கப்போம், அப்பொழுது ஃபெலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் என்ன செய்தான்? பவுலை காவலில் வைத்து விட்டு போனான். இப்ப பாருங்க, இவர் பிரச்சனை. கூப்பிட்டது எதுக்கு? பிரசங்கம் கேட்கறதுக்கு. ஆனா பாதியில பிரசங்கம் நின்று போச்சு, பிரசங்கம் ஓடல, நிறுத்திட்டான் பிரசங்கத்தை. ஏன்பா நிறுத்துறேன்னு கேட்டா, முதல்ல பயம், 2வது பணம் கொடுப்பானா அப்படின்னு பண ஆசை உள்ள வந்துச்சு, 3வது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, யூதருக்கு தயை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அதாவது மனுஷ தயவை தேடுவது, மனிதனின் தயவை ஒரு மனுஷன் தேடுவது, சீக்கிங் த ஃபேவர் ஆஃப் மேன், மனித தயவு. நல்ல கவனிக்க, இவர் ஏன் தெரியுமா பிரசங்கத்தை தொடர விடல? பவுலுடைய வார்த்தைகள்லாம் சத்தியம்தான், அது ஏன் தொடர்ந்து கேட்கல தெரியுமா? இவர் பிரசங்கத்தை கேட்டா வெளியே பெரிய கும்பல் ஒன்று இருக்கு, மெஜாரிட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. யார் அவங்க? யூதர்கள். இந்த யூதர்கள்லாம் தன்னை பகைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பிரசங்கத்தை நிறுத்திட்டாங்க. போதும், நிறுத்திட்டான், போதும் போயிடுவான். நிறுத்திட்டு
இந்த பவுலை, பிரசங்கம் பண்ண பவுலை காவல்லே 2 வருஷம் வச்சுட்டு போயிட்டானா. நீ பிரசங்கம்லாம் பண்ண வேணா, உள்ளே உட்காருன்னு கிளம்பி போயிட்டான். பிரியமானவர்களே, அநேக விசுவாசிகளுடைய விசுவாச வாழ்க்கை பாதியில் நின்று போனதுக்கு இந்த 3 காரணங்கள் உண்மை. ஃபர்ஸ்ட் இஸ் ஃபியர், பயம். 2வது பணம், பண ஆசை. 3வது மனுஷனுடைய தயவை இழந்துருவோமோன்ற ஒரு பயம். நம்ம ரொம்ப வசனத்தின்படி வாழ்ந்தா பெரும்பான்மையை இழந்துருவோம் அப்படின்ற ஒரு பயம். மனுஷ பயத்தினாலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. they are so afraid of people. மனுஷர் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, மனுஷர் நம்மளை என்ன சொல்லுவாங்க, இதற்காகவே நிறைய காரியங்களை செய்யாம அப்படி நிறுத்திட்டாங்க. ஒரு சம்பவத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, அந்த முதல் வசனத்திலேருந்து யாரை பற்றி எழுதியிருக்கு காரியத்தை சொல்றேன். யோவான் 9ஆம் அதிகாரம். யோவான் தானே சொன்னேன், அப்போ சொல்லிட்டேனோ, மன்னித்து விட. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அது என்ன சம்பவம்னு கேட்டால், அதில் முதல் வசனத்துலேருந்து படிக்கும்போது அந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு மனுஷன் பிறவியிலிருந்து குருடனாக இருக்கான். பிறந்தது முதல் குருடன். இந்த குருடனை இயேசு குணமாக்கினார். ஆனால் அங்கிருந்த அந்த பரிசேயர்கள், அங்கிருந்த யூதர்களுக்கு இது பிடிக்கல. அதுவும் இயேசு ஓய்வு நாளில் சுகமாக்கிட்டாருன்னு சொல்லி ரொம்ப கடுங்கோபமாயிட்டாங்க. இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு வகை தேடுறாங்க. இவர் அற்புதம் செய்யலைன்னு சொல்லி டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. எப்படி ஆகிலும் இதை தவிடுபடி ஆக்கணும், இந்த மாதிரி அற்புதம் நடக்கலைன்னு சொல்றத நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லி முதல்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த கண்கள் திறக்கப்பட்ட மனுஷன் இருக்கான் பாருங்க, அவன்கிட்ட கன்ஃபரண்ட் பண்றாங்க. யார் யார் உன்னை குணமாக்கினது, நீ இப்படிதான் குருடனா இருந்தா, எல்லா கேள்வியும் கேட்குறாங்க. அவன் நின்று பிடிக்கிறான். நின்று பிடிச்சிட்டு, நான் குருடனா இருந்தேன், கண் தெரியாம இருந்தேன், இப்போ நான் பார்வை அடைந்து விட்டேன் அப்படின்னு அவன் பேசி, அவன் இவங்களுக்கு ரொம்ப கன்ஃபரண்ட் பண்ண உடனே இவங்க நல்லா என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடுவான்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடுறாங்க. நீங்கள் அவங்க அப்பா அம்மாட்ட நீங்கள் பார்ப்பீங்களான்னா, 19ஆம் வசனத்தில் அவங்க கேட்குறாங்க, இது உங்களுடைய குமாரனா, உங்கள் மகனா, பிறந்தது முதல் பார்வை இல்லாத இவன் உங்கள் மகனான்னு கேட்டால், ஆமாம் எங்கள் பையன்தான் அப்படின்ன உடனே 21ஆம் வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் இங்கே நிறைய கேள்வி கேட்டே இருக்கீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் புரியலைன்னா ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும், அவன் பார்வை இல்லாமல் இருந்தால் இப்போ பார்வை அடைஞ்சிருக்கிறான், கண்களை திறந்தவர் யார் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியாது, அவன் நல்ல வயது உள்ளவனாக இருக்கிறான், அவன்கிட்டயே கேளுங்க, அவன் சொல்லுவான்னு அவங்க நழுவ பார்க்குறாங்க. 22ஆம் வசனம் தான் அவங்க பிரச்சனையை நமக்கு வெளிப்படுத்துது. ஏன் இப்படி நழுவுனாங்க தெரியுமா? வேதம் சொல்லுது, அவனுடைய தாய் தகப்பன்மார், வாசிங்க இப்போ, யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தாங்களாம். அதனால பயந்துட்டு பாருங்க, இயேசுன்னு சொல்றதுக்கு பயம், அவனே கேளுங்க இவங்க சொல்ல எப்படி தான் நழுவலாம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளர்றதுக்கு முன்னேறதுக்கு தடை மூன்றாவது என்னன்னு கேட்டா, மனுஷர்கள் நம்மளை ஏதாவது ஒதுக்கி வச்சிருவாங்களோ, தள்ளி வச்சிருவாங்களோ. இங்க பாருங்க, ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கிடுவாங்க, சமுதாயத்திலும் தள்ளி விட்டுருவாங்க. அதனால நான் என்ன சொல்ல மாட்டேன், இயேசுன்னு சொல்ல மாட்டேன். சமுதாயத்துக்கு பயம். இங்க பாருங்க, கவனிங்க, விசுவாசிங்க கவனிங்க, நிறைய விசுவாசிகள் இந்த பயம் இருக்கு. நான் வசனத்தெல்லாம் ரொம்ப கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துட்டேன் அப்படின்னா என் குடும்பத்தில் என்ன ஒதுக்கி வச்சிருவாங்க, என் சமுதாயத்தில் என்ன ஒதுக்கி வச்சிருவாங்க, என் வீட்டார் எனக்கு சத்துருக்களாக மாறிடுவாங்க, இந்த மனுஷ தயவு கிடைக்காம போயிடும். சில பேருக்கு பயம், பொண்ணு கிடைக்காம போயிடும், மாப்பிள்ளை கிடைக்காம போயிடும். புரியுதுங்களா சொல்றீங்க? ஒட்டு உறவுலாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க, அதனால நம்ம லிமிட் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே போக வேணாம். அந்த பயம் உள்ளே நம்மளை என்ன பண்ணுதுன்னா, மனுஷனுடைய தயவு வேணும் அப்படின்னு நினைக்க பண்ணுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12-13 பாருங்க. ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று,
சிலர் சொன்னாங்க அவர் நல்லவர் என்றார்கள். வேறு சிலர் அப்படியல்ல, அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவர் என்று சொல்லி கொண்டாங்க. 13ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து, அல்லது வெளியரங்கமா பேசலையாம், ஒருவருமே பேசலையா, பயம். யூதர்களுக்கு பயந்து போய், எப்பா யூதர்கள் திடீர்னு அவர் இயேசு, அவர் மேசியா இல்லை, ஆமாங்க மேசியா இல்லைங்க, அவர் கிறிஸ்து இல்லை, ஆமாங்க கிறிஸ்து இல்லை, அங்க சொல்லிக்கிறது. இங்க நீர்தான் கிறிஸ்துன்றது. வெளியரங்கமா சொல்றதுக்கு என்னது? பயம். ஏன்னா மனுஷனுடைய தயவை இழந்துருவோம் அப்படின்ற ஒரு பயம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கிறது. அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால், எல்லாரும் வாசிங்க என்னது? யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாயிருந்த யோசேப்பு. இவர் சீஷன் தான், ஆனா ஏன் அந்தரங்க சீஷனா மாறிட்டாருன்னா யாருக்கு பயந்தாரு? ஜனங்களுக்கு பயம். ஐயோ ஐயோ, நம்ம இப்படி செய்யறோம், இப்படி போறோம், இப்படி பின்பற்றோம் அப்படின்னா நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க, நம்மளை ஓரம் கட்டிடுவாங்க, நம்மளை பின்னுக்கு தள்ளிடுவாங்க, நம்மளை அவமானப்படுத்திடுவாங்க, நமக்கு வர வேண்டியதை கொடுக்காம போயிடுவாங்க, சமுதாயத்தில் நமக்கு அந்தஸ்து போயிடும். அதனால இயேசுவை பற்றி ரொம்ப பகிரங்கமாலாம் பேச வேணாம், உள்ளே வச்சுக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை தடுப்பும் 3 காரியங்கள் சொல்லுங்க. இப்போ முதலாவது பயம், மாம்சத்தில் உண்டாகும் பயம். 2வது பண ஆசை அல்லது பொருள் ஆசை. 2வது மனுஷனுடைய தயவை வேண்டி நிற்பது. ஆனா இவ்வளவுதான் தடுத்தல் உள்ளிருந்து வந்தாலும் ஆத்துவா ஏங்கும். ஏய் அதை விடு, அவங்களெல்லாம் பற்றி கண்டுக்கிடாத, நீ ஆண்டவரை தேடு, ஆண்டவரை பின்பற்று, என்ன வந்தாலும் பரவாயில்ல முன்னால போன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள ஆத்துமா என்ன செய்யும்? ஏங்கும். அதனாலதான் ஒரு பாட்டு நம்ம பாடுவோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். ஆண்டவரே உம்மை நான் பின்தொடர்ந்து போவேன், என்ன வந்தாலும் சரி உம்மை பின்தொடர்ந்து போவேன். பாடுவோம். இயேசுவின் பின்னே போகத்தோனே. பாடலாம். இயேசுவின் பின்னே போகத்தோனே. நன்றி அப்பா. இயேசுவின் பின்னே போகத்தோனே, பின்னோக்கே நான், பின்னோக்கே பின்னோக்கே நான், உலகமென் பின்னே, உலகமென் பின்னே, சிலுவாயின் முன்னே. பாடுவோம். உலகமென் பின்னே, சிலுவாயின் முன்னே, உலகமென் பின்னே, சிலுவாயின் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஆமென். கரங்களை உயர்த்தி, யாரும் என்னோடு, யாரும் என்னோடு சேராவிட்டால், யாரும் என்னோடு சேராவிட்டால், ஹல்லேலூயா, யாரும் என்னோடு சேராவிட்டால், பின்னோக்கே பாதை, என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வே, என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வே, என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. இதோட செய்தியை முடிச்சிடலான் இருக்கேன். நான் அடுத்த பகுதி போனேன்னா
ஐ வில் நாட் be able to do justice to my teaching. நான் ரொம்ப வேகமாக போயிட்டு ரொம்ப திணிச்ச மாதிரி ஆகிடும். இந்த 3ஓட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கேள்வியோடு முடிக்க போகிறோம். ஆத்துமா ஏங்குது வளரணும்னு, வளருதா? வளர விடுறோமா? ஆவிக்குரிய மாளிகையாய் நம்முடைய வீடு கட்டப்படுகிறதா? இன்றைக்கு ஆண்டவர் நிதானிக்கிற கிருபையை கர்த்தர் தருவாரா? ஒரு தெளிந்த மனதை கர்த்தர் தருவாரா? தேவன் பேசுற ஏதாவது ஒரு காரியத்தை பயத்தினாலேயே செய்யாம உட்கார்ந்துருக்கேன். ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் என்னை எழுப்பும் போது பயந்து பயந்தே நான் பின்வாங்கி நிற்கிறேன். ஆபிரகாமை குறித்து படிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அவன் விசுவாசித்தான். கொஞ்சம் கூட சந்தேகப்படவே இல்லை. தன்னுடைய மகனை பலியிடுறது கூட அவன் பயப்படவே இல்லை. ஏன் பயப்படல அப்படின்னு கேட்டா, தேவனோடு நடக்கிற ஒரு சிநேகிதனாக அவன் இருந்தான். His life was going forward. அவன் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதுக்கு அவன் பயப்படவே இல்லை. பயப்படவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவரே, நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர முடியாதபடி என்ன ரொம்ப பயத்துக்குள்ள என்னை தள்ளுகிற எல்லா பயங்கள்லேருந்து எனக்கு விடுதலை தான். சில பேருக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் தெரியுமா? எவ்வளோ நாள் நம்ம இதை செய்ய போகிறோம்? எவ்வளோ நாள் இதை செய்ய முடியும்? பாதியில் பின் வாங்கிட்டா என்ன பண்ணுறது? எல்லாரும் கேட்பாங்க. அதனால செய்யவே வேணாம், விட்டுரு, அதை விட்டுருங்க. எதுக்கு செய்யணும்? செஞ்சுட்டு எல்லாரும் முன்னாடி அவமானம் பண்ணணும், கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதனால நிறுத்திடுவோம். தொடர முடியாம போயிடுவோன்ற ஒரு பயம், தோல்வி விட்டுருவோம் அப்படின்ற ஒரு பயம், பின்வாங்கிடுவோமோன்னு ஒரு பயம். நான் சொல்லுவேன், பயப்பட வேண்டாம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நிச்சயம் பண்ணி தைரியத்தோட முன்னால போகணும். அல்லேலூயா. ரெண்டாவது நாங்கள் கவனித்தோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியாதபடி, வளர முடியாதபடி, இந்த ஆவிக்குரிய வீடு கட்டப்பட முடியாதபடி தடைக்கெல்லாம் நிற்கிற ரெண்டாவது தடை என்னது? ஆமா, பண ஆசை. ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசிட்டு அதை செய்யணும்னு நினைக்கும் போது இது போயிடுமோ அது போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வருதா? சில பேருக்கு ஒரு பயம் இருக்கு. இதெல்லாம் நம்ம அப்படியே செயல்படுத்தணும்னா நம்ம ரொம்ப பிரச்சனையை சந்திக்கணும். நம்ம வருமானத்தை குறைச்சிருவாங்க, நமக்கு ப்ரமோஷன் கிடைக்காம போயிடும், நமக்கு சம்பளம் கூட்டி கொடுக்காம போயிடுவாங்க. அதுல ஒரு பயம், வேலை போயிடும்னு ஒரு பயம். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, என்ன பண்றது பதர், அப்படியே பரவாயில்ல விடுங்க போங்க அப்படி இல்லை. சில பேருக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் நம்ம செய்தோம்னா நிறைய நஷ்டங்கள் நமக்கு பொருளாதார ரீதியில வரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி விடுங்க, அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, பாஸ்ட் அப்படிதான் பேசுவாரு, நம்ம செய்யறத செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா வர்ற வருமானத்தை ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய பண ஆசைக்கு ஏற்ற விதமான பிரசங்கியார்களை நம்ம தேடுவோம். தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி செவித்தின உள்ளவர்களாகி தங்க மாம்ச இச்சைக்கு ஏற்ற போதகர்களை திரளாய் சேர்த்துக் கொள்வாங்க. அப்போ இந்த மாதிரி ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி பிரசங்கங்கள் எல்லாம் ஏன் கேட்க அப்படியே போய் ஓடிடுவாங்கன்னு கேட்டா கஷ்டமா இருக்குங்க இந்த மாதிரி பிரசங்கம்லாம். அதனால பிரசங்கம்தான் இது கூட நல்லா இருக்கு அப்படின்னு அப்படித்தான் வருது. ஏன்னா இதை விட்டு கொடுக்க முடியாதுல்ல, என்ன இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம் நமக்கு அப்படி. மூன்றாவது மனுஷ பயம். எங்கள் சொந்தக்காரன்லாம் என்ன கேள்வி கேட்பான்னு தெரியல, எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஊர் என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப பயமா இருக்குது. அந்த சொந்தக்காரனுக்காக பயந்து 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 அநேக ஆவிக்குரிய முன்னேற்றங்களை நம்ம தடுக்கிறோம். ஆனா ஆவியானவர் பேசுறாரு, நீங்க ஆவிக்குரிய மாளிகையாக நீங்கள் என்ன செய்யப்படணும், கட்டப்பட வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். ஒரு வசனத்தோட முடிக்க போறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 ஆரம்பத்தில் வாசித்தோம். அதே வசனத்தை திரும்ப வாசிக்க போறோம். வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? வாசிப்போம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும்
விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக. அல்லேலூயா. ஒருவேளை உலக கூட்டத்தில், சொந்தக்காரங்க கூட்டத்தில், சமுதாய கூட்டத்தில் நம்ம இல்லாம போயிட்டாலும் கர்த்தர் நம்மை ஆசாரிய கூட்டமாய் அழைக்கிறார். அல்லேலூயா. நம்மளை ஆவிக்குரிய மாளிகையா யாரோடு சேர்த்து கட்டுறாருன்னா இயேசுவோடு கூட நம்மை சேர்த்து கட்டுகிறார். ஏனென்றா அவர் தான் யாருன்னா வெளியேற பெற்ற ஜீவனுள்ள கல் அவர் தான். அந்த கல்லோடு வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து மூலமாய் நாமும் கட்டப்படுறோம். எதற்காக கேட்டா ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஆசாரியர்களாய் நாம் மாறணும். ஆண்டவர் நம்ம சும்மா கட்டல, அவருக்கு முன்பாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்களாய் நாம் ஆவிக்குரிய மாளிகை கட்டி எழுப்ப, தேவனுக்கு பலிகளை செலுத்த கர்த்தர் நம்மை தம்மண்டை இழுக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எல்லாரும் ஓடிட முடியாது, எல்லாரும் உள்ள போக முடியாது. ஜனங்கள் எல்லாம், புது ஜனங்கள்லாம் உள்ள போக முடியாது. கர்த்தரண்டை சேரணும் அப்படின்னா அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பலிகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் மட்டும்தான் நெருங்கி போக முடியும். அவங்க மட்டும்தான், மற்றவங்கெல்லாம் உள்ள போக முடியாது. புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, உங்களையும் ஆண்டவர் ஆவிக்குரிய பலிகளை செலுத்துவதற்கு உங்களை ஆசாரிய கூட்டமாக மாத்துறாரு. எப்போ தெரியுமா? ஆவிக்குரிய மாளிகையா நாம கட்டப்படுறதுக்கு நம்ம இடம் கொடுப்போமானா நம்மளை வெளிப்பிரகாரத்தில் அல்ல, உள்பிரகாரத்தில் தம்மண்டை இழுத்து கொள்ள தேவன் விரும்புகிறார். இந்த காலையில் ஆண்டவரே நான் வளரணும், எதுக்கு? நான் உம்மண்டை நான் சேரணும், உம்மோடு நான் நிற்கணும், உமக்கு ஊழியம் செய்யணும், உம்முடைய ஆசாரியனாக ஆவிக்குரிய பலிகளை நான் ஏறெடுப்பதற்கு என்னை உம்மண்டை இழுத்து கொள்ளுன்னு கேட்கும். கர்த்தர் நம்ம இன்னைக்கு இழுத்து கொள்வாராக. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டாக்னட்டாக இருக்கக்கூடாது, இப்படி போகக்கூடாது. சில பேர் இப்படி போனவங்க பாதியில் அப்படி நின்றுட்டாங்க, கிராஃப் அப்படி நின்றுடுச்சு. சில பேர் போயிட்டு இருந்தவங்க அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. எல்லாம் டவுன்ஃபால். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது, வளரணும் ஆண்டவரே. அந்த வளர்றது தடையாக இருக்கிற பயம், மாம்ச பயம், ரெண்டாவது பண ஆசை, மூன்றாவது மனுஷ தயவின் மேல் உள்ள வாஞ்சை, இதெல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டு ஃபேலிக்ஸ் மாதிரி போதும்னு சொல்லாம இன்னும் என்னை கிட்ட இழுத்து கொள்ளுன்னு கேட்போம். கர்த்தர் நம்மை வளர பண்ணுவாராக. அடுத்த வாரம் வரும்போது